சம்பளதாரர்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். 2017-18 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கடந்த 31ஆம் தேதி கடைசி நாளாக இருந்தது. இந்த நிலையில் கணக்கு தாக்கல் செய்ய இன்று வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. சென்னை ஆயக்கர் பவனில் உள்ள வருமான வரி சேவை மையம் மற்றும் தாம்பரத்தில் உள்ள வருமான வரி சேவை மையம் ஆகிய அலுவலகங்களில் இன்று கவுண்டர்கள் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது ஆதரவாளர்களுக்கு கட்சி பதவிகளை வழங்கி மீண்டும் தீவிர அரசியலில் களம் இறங்கியுள்ளார். அதிமுக அம்மானி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பிரிவாகவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு பிரிவாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 60 நாட்கள் அமைதி காத்த தினகரன் நேற்றிரவு முதல் மீண்டும் தீவிர அரசியலில் களமிறங்கினார். வரும் 14ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மற்றும் கட்சியின் பல்வேறு அணிகளுக்கு புதிய நிர்வாகிகள் என அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். தனது ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு அவர் கட்சி பதவிகளை வழங்கினார். குறிப்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய முன்னாள் அமைச்சர்கள் பழனியப்பன், செந்தில் பாலாஜி, தோப்பு வெங்கடாசலம் உள்ளிட்ட 18 பேருக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி நாஞ்சில் சம்பத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தலைமை அலுவலகம் தான் சொல்வதை யாராலும் தடுக்க முடியாது என்றார். மேலும் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதுவரை பொறுமையாக இருந்ததாகவும் 2019 நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து தற்போது புதிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுகவின் 2 அணிகளும் பிஜேபியோட கட்டுப்பாட்டில் சென்று விட்டது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? துணை பொதுச் செயலாளர் உங்களுடைய பதில் அதுதான் பயத்துக்கு காரணம் நினைக்கிறீங்களா? 2 ஃபேக்டரோட காரணம் அதான், பயத்துக்கான காரணம் அதான். எங்கள் அமைச்சர்களின் பயத்துக்கான காரணத்தை நான் 2-3 மாதங்களாக சொல்கிறேன். அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு பயத்தினால்தான் என்னை ஒதுங்கியிருக்க சொன்னார்கள். அந்த பயத்தில் இருந்து அவர்கள் நிச்சயம் விடுபட்டு வந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மீண்டும் நாங்கள் அவர்களை சகோதரர்களாக, நல்ல நண்பர்களாக தான் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் நிச்சயம் அந்த பயம் விலகி எங்களோடு வந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. டிடிவி தினகரன் அளித்த மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பண்ருட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தருவதாக அவர் கூறினார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத டிடிவி தினகரன் வழங்கிய மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சத்யா பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அம்மாவோட ஆட்சி திட்டம் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு முதலமைச்சர் அண்ணா. அதனால எனக்கு அவருக்கு கீழே தான் எல்லாம் நாங்கள் செயல்பட ஆசைப்படுறோம். டிடிவி தினகரன் கொடுத்த பதவி, மகளிர் இணைச் செயலாளர் பதவி எனக்கு தேவையில்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். தமிழகம் முழுவதும் டிடிவி தினகரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதில் தவறில்லை என தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கே. குமராபுரத்தில் 5 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியை அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் டிடிவி தினகரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதில் தவறு இல்லை எனவும் கடம்பூர் ராஜு கூறினார். கட்சி துணை பொதுச்சாரன்னு போவார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தெரியல, அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதான் அவங்க அணியை பற்றி எங்களுக்கு அதிமுக என்பது எங்கிட்ட தான் இருக்கு. ஆட்சியும் சரி கட்சியும் சரி ஒன்றாக இருக்கின்றது. அது ஓபிஎஸ் என்பது அணிதான். அதனால் அதை பற்றி எங்கிட்ட கருத்து சொல்ல தேவையில்லை. அவர்களே முடிவு செய்வார். அவருடைய நடவடிக்கைகளை பற்றி அவர்களே முடிவு செய்வார்கள். வரும் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் வர வாய்ப்புள்ளது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு அடிமையாகி மாறிவிட்டது எனவும் குற்றம் சாட்டினார். பெப்சி தொழிலாளர்கள் ஊதியம் தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. சம்பள பிரச்சனையால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தொழிலாளர் அமைப்பான பெப்சிக்கும் இடையே
கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தம் செய்து வந்த பெப்சி தொழிலாளர்கள் நேற்று மீண்டும் பணிக்கு சென்றனர். இந்த நிலையில் சென்னை தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இதில் முடிவு எட்டப்படவில்லை. இதனையடுத்து 2வது கட்ட பேச்சுவார்த்தை வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1979 40 வருஷமா இருக்கிற ஒரு ஒப்பந்தம். இது என்ன காரணத்துக்காக மீற வேண்டியிருக்கு, என்ன இதில் இந்த ஒப்பந்தம் இருப்பதால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் மீறணும்னு நினைக்கிறாங்க, இதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். அவங்க இதையெல்லாம் அவங்க தயாரிப்பாளர்களோட கலந்து பேசி கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது எந்த ஒப்பந்தங்களை எல்லாம், எந்த விதிகளை எல்லாம் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் முன்பு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோமோ, எந்த விதிகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கையெழுத்துக்கிறோமோ அந்த விதிகளை நாங்கள் மீற மாட்டோம் என்று உறுதியளித்தோம். ஒரு தயாரிப்பாளர் தான் எடுக்கிற படத்தை யாரோட வேலை பார்க்கணும், எத்தனை பேரோட வேலை பார்க்கணுங்கிற உரிமை எங்களுக்கு வேணும். அதுதான் நம்மளுடையது. அந்த ஒரு ஸ்டாண்டில் தான் நின்றுட்டு பேசணும். காலகாலமாக பல இல்லைங்க நம்ம இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சில ஆலோசனைகள் வந்தது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யாரும் யாரையும் இவங்களோட தான் வேலை பார்க்கணுங்கிறது நீங்கள் வற்புறுத்த முடியாது. இதை நான் கமிஷனருக்கு சொன்னோம். ஏனென்றால் சட்டப்படியாக இது தவறு. இது ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த நிறுவனமும் அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியாது. தமிழக அரசின் நீட் தேர்வு விலக்கு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறும் நடைமுறையை விரைந்து முடிக்க கோரிய மனுவிற்கு மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் 6 மாத காலமாகியும் சட்ட மசோதா குடியரசுத் தலைவரிடம் கொண்டு செல்லப்படவில்லை என்று கூறி கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் மருத்துவ மாணவர் சேர்க்கையை முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் அதற்குள் குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெறுவதற்கான நடைமுறைகளை முடிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் சுந்தர் அமர்வு இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நீட் தேர்வில் விலக்கு பெறுவதற்கு அனைத்து கட்சியினருடன் சென்று பிரதமர் மோடியை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அமைச்சர்கள் விளம்பரம் தேடுவதற்காக மட்டுமே டெல்லி செல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசை பொறுத்தவரையிலே ஒரு வாரத்திலே 4 நாள் டெல்லியிலே அமைச்சர்களை பார்ப்பது என்பது விளம்பரமாக இருக்கிறது. அதில் வெற்றி பெற வேண்டும், உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்விலே இருந்து விலக்கு பெறுவதுதான் தமிழக அரசுடைய கடமை. அதைத்தான் அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். தமிழகத்தில் கடந்த 6-7 மாதங்களில் 30 தலித் படுகொலைகள் நடைபெற்றிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வேதனை தெரிவித்துள்ளார். செய்யாறு அடுத்த புலியரம்பாக்கத்தில் கடந்த 22ஆம் தேதி ஒரு பிரிவினர் புகுந்து நடத்திய தாக்குதலில் வெங்கடேசன் என்ற வாலிபர் உயிரிழந்தார். இதை கண்டித்து நேற்று மாலை செய்யாறில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தொல் திருமாவளவன் தலித்து கொலை குறித்து புகார் கொடுக்க சென்றவர் மீது வழக்கு பதியும் கொடுமை தமிழகத்தில் நிலவி வருவதாக புகார் தெரிவித்தார். மேலும் சாதிய வன்கொடுமையை விட அரசின் வன்கொடுமைதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரும் தீங்காக இருந்து வருவதாகவும் தொல் திருமாவளவன் வேதனை தெரிவித்தார். கரூரில் தமிழர் நலம் பேரியக்கம் சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 தமிழர்களையும் விடுவிக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இயக்குநர் மு. களஞ்சியம் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள 7 தமிழர்களையும் உடனடியாக விடுவிப்பது அவசியம் என வலியுறுத்தினார். அப்போது 7 தமிழர்களையும் விடுவிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். சென்னை மெரினா கடற்கரையில் கொள்ளையனே வெளியேறு போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க கோரி டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளது. மெரினாவில் வரும் 8ஆம் தேதி கொள்ளையனே வெளியேறு என்ற பெயரில் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்த சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி திட்டமிட்டார்.
இதற்கு போலீசார் அனுமதி அளிக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடிய டிராபிக் ராமசாமி போராட்டம் நடத்த உத்தரவிடுமாறு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் சிவஞானம், சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மெரினாவில் போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது என்ற நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டிய அரசு வழக்கறிஞர் 2003ஆம் ஆண்டு மெரினாவில் சீரணி அரங்கம் இடிக்கப்பட்ட பிறகு பொது நிகழ்ச்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததாக வாதாடினார். இந்த மனுவை 2 நாட்களில் பரிசீலிக்க காவல்துறைக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். நெய்வேலி NLCயில் ஒப்பந்த தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் பணி நீக்க நடவடிக்கையை கண்டித்து மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தை தொழிலாளர்கள் துவக்கியுள்ளனர். நெய்வேலி NLCயில் பணி நாட்கள் குறைக்கப்பட்டதை கண்டித்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்தம் போராட்டம் முடிவுக்கு வந்ததால் நேற்று பணிக்கு திரும்பினர். இந்நிலையில் NLC நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கையாக போராட்டத்தில் பங்கேற்ற ஒப்பந்த தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் 3 பணியில் சேர்த்துக் கொள்ள மறுத்துவிட்டது. இதனை கண்டித்து சக தொழிலாளர்களுடன் வேலைக்கும் செல்லாமல் முதலாவது சுரங்க விரிவாக்க நேர காப்பாளர் அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த வட்டாட்சியர் ஜான்சி இந்த பிரச்சினை குறித்து 3 தினங்களுக்குள் பேசி தீர்வு காண்பதாக அறிவித்தார். இருப்பினும் 3 தொழிலாளர்களுக்கும் மீண்டும் பணி வழங்கும் வரை யாரும் வேலைக்கு செல்வதில்லை என ஒப்பந்த தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பிரபல பேக்கரி மற்றும் இனிப்பக கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மயிலாடுதுறை குரநாடு வண்டிப்பேட்டை பகுதியில் ஜனார்த்தனம் என்பவருக்கு சொந்தமாக பேக்கரி மற்றும் இனிப்பகம் உள்ளது. 3 அடுக்கு மாடிகளை கொண்ட இந்த கடையில் நேற்றிரவு 10 மணியளவில் 2வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கடையில் இருந்த 20க்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் வெடிக்காததால் பெரிய விபத்து தடுக்கப்பட்டது. இந்த விபத்தில் சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது. சென்னை மயிலாப்பூரில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த 2 போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மயிலாப்பூர், பட்டினப்பாக்கம், மந்தைவெளி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருபவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் வீரமணி மற்றும் மணிகண்டன் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் ஆனந்தன் மற்றும் விஜய் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இருவரிடமிருந்தும் 30 சவரன் தங்க நகை, 2 கிலோ வெள்ளி மற்றும் லேப்டாப் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இருவர் மீதும் 10 கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. தாம்பரம் அருகே பள்ளத்தில் சிக்கிய பேருந்தால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாம்பரம் முடிச்சூர் சாலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை ராட்சத குழாய் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இங்கு சாலையோரம் தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடாமல் மண்ணை கொட்டிவிட்டனர். இதனால் லேசான மழை பெய்தாலும் பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறிவிடுகிறது. இந்நிலையில் தாம்பரத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி மாநகர பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பள்ளத்தில் சிக்கி சாய்ந்தது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் 2 மணி நேரம் போராடி பள்ளத்தில் சிக்கிய பேருந்தை மீட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.